கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினால் நாம் யாராக இருக்கிறோம் என்ற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வோமானால் நம்முடைய வாழ்வு நிச்சயமாக மகிழ்ச்சியாக மிகப்பெரிய வெற்றியான ஒரு வாழ்வாக அமையும். அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இயேசு தன்னை குறித்து சொல்லும் பொழுது, நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடி என்று சொல்லுகிறார். பிதா யாராக இருக்கிறார்? திராட்சை தோட்டக்காரராக இருக்கிறார். நம்முடைய பிதாவாய் தேவன் சகலத்தை உண்டாக்கினவர் தோட்டக்காரராகவும், இயேசு மெய்யான திராட்சை செடியாகவும், நீங்களும் நானும் அவரை ஏற்றுக்கொண்டபடினால் அவரோடு இணைந்திருக்கிற கொடியாக நாம் இருக்கிறோம். அதுதான் வேதம் சொல்லுகிறது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி. இயேசு நம்ம நிச்சயம் நிலைத்திருப்பார். நாம் அவர் நிலைத்திருக்கும் பொழுது நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம். அப்படி என்றால் மிகுந்த பலனை தருவோம். நிலைத்திருக்க என்ன? நாம் நினைக்கிறோம் நிலைத்திருக்கணும் பெருசா ஏதாவது அப்படி நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை நம்பினால் போதும். இயேசு மெய்யான திராட்சை செடி, நான் அதன் கொடியாக இருக்கிறேன் என்ற இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் உங்கள் வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, உங்கள் தொழிலே மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வரும். நீங்க நன்றாகவே இருப்பீர்கள். அதான் நிலைத்திருப்பது. ஆகவே தைரியமா இருங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, நல்ல தோட்டக்காரரே, உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை ஆமென் மெய்யான திராட்சை செடி எங்கள் தந்து எங்களை அதோடு கூட இணைந்த கொடியாக வைத்திருக்கிறோம். நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மிகுந்த பலன் உண்டாகட்டும், செழிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.